அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சதக்கா தான தர்மங்கள் செய்வது. ஜக்காத் வேறு, சதக்கா அப்படிங்கிறது வேறு. ஜக்காத் அப்படிங்கிறது ஜக்காத் கொடுக்குற அளவுக்கு ஒருத்தர்கிட்ட வசதி இருந்தால் ஜக்காத் அப்படிங்கிறது கடமை. ஆனால் சதக்காங்கிறது அப்படி கிடையாது. நம்ம எல்லார் மேலேயுமே கடமை தான். அல்லாஹ் தாலா சொல்கிறான், வசதி உள்ளவர்கள் மீதும் வசதி அற்றவர்கள் மீதும் சதக்கா தான தர்மங்கள் செய்வது கடமை அப்படின்னு சொல்லி சொல்கிறான். நம்ம தான தர்மங்கள் செய்யும்போது அது வாங்குறவங்க கைக்கு போகிறதுக்கு முன்னாடி அல்லாஹ் தாலாவினுடைய கையை அடைந்து தான் அவங்களுடைய கையை அடையுது. ஆயிஷா நாயகி அவங்க அதிகமாக தான தர்மங்கள் செய்கிறவங்களா இருந்திருக்காங்க. அப்போது மற்றவங்களுக்கு திருகத்தை தான தர்மமாக கொடுக்கும்போது அந்த திருகத்தை அத்தர் பாட்டிலில் முக்கி அவங்க பிறருக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ கேட்டிருக்காங்க, ஏன் இந்த மாதிரி உங்களுடைய திருகத்தை அத்தர் பாட்டிலில் முக்கி நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்டப்போ, அது வாங்கக்கூடியவர்களின் கையை அடைவதற்கு முன்னால் அல்லாஹ்வின் கைகளை அடைகிறது. அப்போது அந்த பொருள் நறுமணமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் நான் அந்த மாதிரி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது எவ்வளவு பெரிய சிறப்பு! அல்லாஹ்வின் கைகளை அடையுது அப்படின்னா அது எவ்வளவு பெரிய ஒரு விஷயம். ஜக்காத் கொடுக்கறனால தான தர்மங்கள் செய்கிறதுனாலெல்லாம் பொருள்கள் குறையும் அப்படின்னு ஒருபோதும் நினைக்கவே கூடாது. ஏன்னா குறையாது பொருள்கள். எப்போவுமே நம்ம தான தர்மங்கள் செய்யும்போது சதக்கா செய்யும் போதெல்லாம் நம்மளுடைய பொருள்கள் கடுகளவும் கூட குறையாது. அதிகமாக தான் ஆகுமே ஒழிய குறையவே குறையாது. அதனால் நீங்கள் எப்போவுமே ஜக்காத் கொடுக்க வசதி இருந்தால் ஜக்காத் கொடுங்க. அப்படி இல்லைன்னா சதக்கா செய்யுங்க. அதிகமாக தான தர்மங்கள் செய்யுங்க. உங்களால் முடிந்த அளவு, உங்களுடைய வசதிக்கேற்ப உங்களால் முடிந்த அளவு நீங்கள் பிறருக்கு தான தர்மங்கள் செய்யுங்கள். எனவே இன்ஷா அல்லாஹ் தாலா எனக்கும் உங்களுக்கும் கிருபை செய்வானாக. ஆமீன். அல்லாஹ் போதுமானவன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.